வேட்டையின் படத்துல இருந்து வெறித்தனமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது இவ்வளோ நாளா நம்ம எல்லாரும் ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருந்த வேட்டையின் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் மனசிலாயோ வர செப்டம்பர் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த பாட்டும் செம்ம ஃபயரா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே ஜெயிலர்ல ஹுக்கும்னு செம்ம மாசா ஒரு ஹிட் பாட்டை கொடுத்த காம்போ தான் மீண்டும் இணைஞ்சிருக்காங்க. நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அண்ட் லிரிசிஸ்ட் சூப்பர் சுப்பு இவங்க 2 பேரோட காம்பினேஷன்ல திரும்பவும் ஒரு பாட்டு வரப்போகுது அப்படின்றதுனால தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே அலப்பறைய கிளப்ப தயாராகிட்டு இருக்காங்க. இனிமே உன்னை தளபதியாக ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கோட் படத்தில் சிவகார்த்திகேயன் வர சீனில் தளபதி விஜய் பண்ண சம்பவம் தான் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இந்த சீனை பற்றி வெங்கட் பிரபு ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது ஆக்சுவலாக விஜய் பேசின வசனம் ஸ்கிரிப்ட்லேயே இல்லை, அது தளபதியே இம்ப்ரூவ் பண்ணி பேசின வசனம். அந்த சுச்சுவேஷனில் இப்படி பேசினா நல்லா இருக்கும்னு அவரே பேசினார். அவருக்கு ரிப்ளை பண்ணுற விதமாக சிவா பேசினதும் ஸ்கிரிப்ட்லேயே கிடையாது, அது தளபதியும் எஸ்கேவும் ஆன் த ஸ்பாட்டில் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதிக்கு எவ்வளோ பெரிய மனசியா அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு. 27 years ஆஃப் சூர்யாயிசம். சூர்யா சினிமாவுக்கு வந்து 27 வருஷம் ஆயிருக்கு. இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நேற்று கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் சூர்யா நடிக்கிற படத்துல இருந்து ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 27 years ஆஃப் த ஒன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி சூர்யாவோட கெட்டப், அந்த பைக் ஓட்டிட்டு வர ஸ்டைல், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த போஸ்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டரை பார்க்கும்போது செம்ம மாசா ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் தோணுது. ரோலெக்ஸுக்கு அப்புறம் ஒரு தரமான கேங்ஸ்டாரா சூர்யாவை திரும்பவும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த போஸ்டர் ஒரு ஹைப்பை கூட்டியிருக்குன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் சூர்யா 44ல இருந்து அப்டேட் விட்டா இன்னொரு பக்கம் கங்குவா படத்தை பத்தி நிறைய அப்டேட்ஸும் வருது. அதாவது இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில இருந்து எந்த ஒரு படத்தையுமே ப்ராப்பரா பேன் இண்டியா ரிலீஸ் படம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணுறப்போ சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டரில் தான் இது வரைக்கும் தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆனால் கங்குவாவுக்கு ஹிந்தியில் மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டு வராங்க. அதனால கங்குவா தான் தமிழ்லேருந்து ரிலீஸ் ஆகிற ப்ராப்பரான பேன் இண்டியா படம் அப்படின்னு ப்ரொடக்ஷன் சைடில் சொல்கிறாங்க. மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டியும் நம்ம கௌதம் மேனனும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறதா சொல்லிட்டு வந்த நிலையில் இப்போ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் த்ரில்லர் படமாக இருக்கும்னு ரிலீஸ் ஆன அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்தே தெரிய வருது. இந்த படத்தோட கதையை ரைட்டர்ஸ் நீரஜ் அண்ட் சூரஜ் ராஜன் இவங்க 2 பேரும் தான் எழுதியிருக்காங்க. கௌதம் மேனன் இந்த படத்தை டைரக்ட் மட்டும் தான் பண்ணுறாரு. அடுத்து மறுவார்த்தை பேசாதே சாங் கொடுத்த மியூசிக் டைரக்டர் தர்புகா சிவன் தான் இந்த படத்துக்கும் மியூசிக் பண்றாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தோட அடுத்த அப்டேட்ஸ்லாம் எப்போ விடுறாங்கன்னு.